குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப 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 ஹெல்த்தியானது. அதுவும் மெயினாக லேடிஸ்க்கு, கேர்ள்ஸுக்கு மெயினாக. இது உளுந்து கஞ்சி நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம். ரேஷியோ 1:4. 1 நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி தான் போட்டிருக்கேன். பட் யூஸ்வலாக கருப்பு கவுனி அரிசி தான் போடுவேன். நமக்கு சின்ன ரேஷியோவில் பண்ணணும்னா 1/4 கிளாஸ் கருப்பு கவுனி அரிசியும் 3/4 கிளாஸு உளுந்து, கருப்பு உளுந்து, உடைக்காத கருப்பு உளுந்து, முழு உளுந்து எடுத்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். அதோட கொஞ்சோண்டு ஏலக்காய், கொஞ்சம் சுக்கு நிறைய போட்டிங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் கொஞ்சமாக சுக்கு டைஜஷனுக்காக நல்லது, டைஜஸ்ட் ஆகிடும் ஈஸியாக. கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறது கஷ்டம். நம்மளே ஸ்மால் பேட்சஸில் வீட்டில் பண்ணி மிக்சிலே திரிச்சிட்டு ஜலிச்சு வச்சுட்டு டெய்லி மார்னிங் நம்ம பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்டு டயட் இருக்கிறவங்க பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம 11 o'clock ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சோன்னா இந்த கஞ்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் கருப்பட்டி சேர்த்து பண்ணுங்க. கருப்பட்டி இப்போ எல்லா கடையிலையும் கிடைக்கிது. நமக்கு வேணுங்கிற ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில் கருப்பட்டி எடுத்துக்கலாம். கருப்பட்டி சுகர் லெவலையும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணணுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரியாக தப்பான்னு தெரியல. நான் கருப்பட்டியில் தான் செய்வேன். நமக்கு வேணுங்கிறத எடுத்துகிட்டு கடாயில் போட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா திருப்பி கஞ்சி மாதிரி காய்ச்சணும். வேணுங்கிற கன்சிஸ்டன்சி நம்ம என்ன ஸ்டேஜில் வேணுமோ அந்த இதுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு இறக்கி ஆற வச்சு குடிக்கலாம். அதில் இது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஒரு சின்ன பேனில் 2 ஸ்பூன் நெய், வாசனைக்காக 2 ஸ்பூன் நெய், இது குழந்தைங்களுக்காக சொல்கிறது. 2 ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் திருவின தேங்காய் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்துட்டு அந்த கஞ்சி கூட கலந்துட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் அந்த கொழப்பு தன்மை இல்லாமல் குடிக்கும்போது நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே ஏலக்காய் வேறு சேர்த்துருக்கோம். நல்லாயிருக்கும், பாயாசம் மாதிரி இருக்கும். இது வெரி குட் ஃபார் டயட்டிங் ஆல்சோ. ரொம்ப ரொம்ப நல்லது. இதை செஞ்சு குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபீட்பேக் எனக்கு அனுப்புங்க. நல்லாயிருக்கும். சின்ன